நேற்று திவ்யஞான பிரகாசம் இருக்குதுன்னு தானே சொன்னோம். அவேர்னஸ், நித்தியம் நாம் ஜாகிரதையாக இருப்பது. இந்த அவேர்னஸ் என்பது தியானத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு வரும். நாம் எப்போவுமே எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறோம், செய்கிறோம். ஆனால் எப்போ தியானத்துக்கு வரோமோ, எப்போ நமக்கு திவ்யஞான பிரகாசம் என்பது நமக்கு கிடைக்கிறதோ அப்போ தான் நமக்கு இந்த அவேர்னஸ் என்பதே வருது. இந்த நிலையில் நம்ம எப்போவுமே ஒரு முழிப்போடு இருக்கிறோம். முழிப்புன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது, ஒரு அவேர்னஸ், அலர்ட்னஸ், உன்னிப்பாக கவனிக்கிறது, அனைத்தையும் கேட்கறது. இந்த அவேர்னஸ் என்பது மெடிடேஷன் மூலமாகவும் இந்த திவ்யஞான பிரகாசம், இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த அவேர்னஸில் நம்ம இருக்கும்போது எப்போவுமே நம்ம நிகழ்காலத்தில் இருப்போம். கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த விதமான சிந்தனையும் செய்ய மாட்டோம். நாம் தேவைப்பட்டால் மட்டுமே இந்த நிகழ்காலத்தில் இந்த கடந்த காலமும் எதிர்காலமும் அந்த சிந்தனைகள் வருமே தவிர இல்லைன்னா வரவே வராது. தி பவர் ஆஃப் நவ் அந்த புக்கு படிச்சிங்கன்னா ஏன் நாம் நிகழ்காலத்தில் இருக்கணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், கடந்த காலம் அது கடந்து போச்சு. என்ன நாம் யோசித்தாலும் அதை பற்றி என்ன தவிப்பில் இருந்தாலும் அது மாற்றவே முடியாது, ஏன்னா அது நடந்து முடிந்தது. எதிர்காலம் அது இன்னும் உருவாகவே இல்லை. நாளைக்கு எப்படி இருக்கும், ஏது இருக்கும், என்ன என்பது நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ உருவாகவே இல்லாத ஒன்றை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆல்ரெடி நடந்து முடிந்ததை பற்றி யோசித்து பலனும் இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிறது இந்த நிகழ்காலம் மட்டுமே. இந்த நிகழ்காலத்தில் நாம் எப்போவுமே இருந்தே ஆகணும். இது தியானத்தின் மூலமாக இந்த அவேர்னஸ் என்பது நமக்கு கிடைக்கும். நாம் எப்பொழுது இந்த ஆன்மீகத்துக்கு வரப்போ ஒரு மாணவனாக வரோம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக. அதுக்கப்புறம் நாம் அதில் நிறைய தேர்ச்சி பெற்று அதில் தேர்வான பிறகு ஒரு பூரண ஆன்மீகவாதியாக மலரும் போது நம்ம ஒரு சயின்டிஸ்டாக மாறுறோம். எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆனால் இங்கே சொல்கிற எல்லா கருத்துக்களும் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மூச்சை மாத்திரம் ஏன் கவனிக்கணும், இதில் தேர்டை ஏன் மலருது, தேர்டையில் நம்ம என்னென்ன பார்க்குறது அனைத்தும் என்ன, எதுக்காக இது நாம் பார்க்குறோம், அதை பார்க்குறதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன. நமக்கும் சில விருப்பங்கள் இருக்கும். முதல் கட்டத்தில் அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். இதில் கொஞ்சம் நாம் இன்னும் முதிர்ச்சி அடைய நமக்கு வேண்டியது, நமக்கு தேவைப்பட்டது, நாம் ஆசைப்பட்டது எல்லாமே பார்க்க முடியும். இது போக போக நமக்கு நடக்கும். ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கிற நிலைகளாகட்டும் வெளியில் இருக்கிற நிலைகளாகட்டும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சமுதாயம் மாறிக்கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில் அனைத்தும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இந்த நித்தம் மாறிக்கொண்டு இருக்கிறத நாம் ஒரு அவேர்னஸோடு கவனித்து கொண்டே இருக்கணும். அந்த அவேர்னஸ் இல்லைன்னா நம்மளால் எதுவும் புரிந்து கொள்ள இயலாது. முதல்ல மாற்றம் என்பது தான் மாறாமல் இருக்குது இந்த உலகத்தில். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மாற்றம் ஏன் ஏற்படுது என்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு நாம் எப்படி இருக்கணும், நாம் என்ன செய்யணும் என்றதை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் என்பது தியானத்தின் மூலமாக வரும். தியானத்தின் மூலமாகத்தான் இந்த திவ்யஞான பிரகாசம், அதாவது ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு தெரியும் போது அந்த அவேர்னஸ் என்பது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இதுதான் விழிப்புணர்வு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சார். கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, பேசிட்டு அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். மனோசக்தி, நமக்கு இருக்கிற சக்தி என்பது அனந்தமானது. இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அளவோடு ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம குறிப்பிட இயலாது. அவ்வளோ மனோசக்தி என்பது இருக்கும். இந்த தியானம் செய்கிறப்ப, இந்த திவ்யஞான அதாவது இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு இருக்கிற சக்தி எவ்வளோ என்பது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஏன்னா இந்த மூலச்சைத்தன்யத்தில் இருந்து நாம் அந்த சக்தியை வாங்குறப்ப பல கோடி லோகங்கள் இருக்குது. இந்த பல கோடி லோகங்களை நாம் பார்க்கும்போது அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மனோசக்தி எப்படி உயருது, நம் மனோசக்தியின் மூலம் நாம் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். நம் எண்ணம் போல் நம் வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் மனோசக்தியின் மூலம் பல புது லோகங்களை கூட உருவாக்கலாம். அதுதான் மை டியர் கோ கிரியேட்டர்ஸ்னு பத்ரிஜி சொல்கிறது. அந்த அளவுக்கு இந்த மனோசக்தி என்பது இருக்கும். மனோசக்தியின் மூலமாக பத்ரிஜி எத்தனையோ ஆன்மீக அதிசயங்களை இங்கே செஞ்சிருக்கிறாரு. இங்கே எல்லாமே இலவசம். தியானம் சொல்லிக் கொடுக்கறதாகட்டும், ஞானம் கொடுக்கறதாகட்டும் அனைத்தும் இலவசம். இவ்வளவு இலவசம் இருந்தும் கூட இந்த பெரிய பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் நம்மளால் எப்படி கட்ட முடிஞ்சது? அது காசு பணம் இருந்து செயல்பட்டது கிடையாது. பத்ரிஜியின் மனோசக்தியின் மூலமாக இத்தனை பெரிய பிரம்மாண்டமான இந்த மெகா பிரமிட்ஸ் என்பது வந்திருக்கு. ஸோ அந்த மனோசக்தி என்பது நம் ஆன்ம வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம்.
இந்த மனோசக்தியை உபயோகித்து நாம் எல்லாத்தையும் செய்யும் போது நம்ம பூர்ணாத்மா என்ற ஒரு நிலைக்கு நாம் உயர்றோம். அந்த மூல சைத்தன்யத்திலிருந்து பல ஆன்மாக்கள் இங்கே வருது. அந்த பூர்ணாத்மா கிட்டேருந்து பல ஆன்மாக்கள் இங்கே உருவாகுது. அந்த பூர்ணாத்மாவின் கைடன்ஸில் தான் நாம் இருக்கிறோம். எப்போ நாம் தியானம் செய்கிறோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம் மேட்ச் ஆகும் போது அந்த பூர்ணாத்மா சொல்கிறது அனைத்தையும் நம்மளால் கேட்க முடியும். பூர்ணாத்மான்னா இந்த உலகத்தில் பிறவி எடுத்து அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஜனனமரண சக்கரத்தில் விடுபட்டு அனைத்து அனுபவங்களும் பெற்ற ஆன்மா. நம்ம உருவாக்குனது அந்த பூர்ணாத்மா. நமக்கு தாய் என்று கூட சொல்லலாம். அது நமக்கு சொல்லுது, நம்ம இந்த தவிப்பில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி செயல்படணும், நீ இந்த மாதிரி இருக்கணும், நீ அந்த மாதிரி செய்யணும்னு. ஆனால் நம்ம தியானத்தில் இல்லைன்னா அவங்க சொல்கிறத நம்மளால் கேட்க முடியாது. நமக்கு எப்பாவது தோணுதுன்னு நம்ம எனக்கு சொல்கிறோம் இல்லை, அது எப்போ தோணுது? நாம் அந்த ஸ்டில்னஸில் இருக்கும்போது தான் தோணுது. அந்த ஸ்டில்னஸ் இல்லைன்னா நமக்கு தோணாது. இந்த மனோசக்தியின் மூலம் நாம் பல லோகங்களை காணலாம், பல லோகங்களை நாமளே உருவாக்கலாம். அனைவருமே தியானத்தின் மூலமாக பூர்ணாத்மாவாக மாறணும். இந்த மனோசக்தியை தெரிந்து கொண்டால் நாம் எதையும் சாதிக்க இயலும். இது தியானத்தின் மூலமாக இந்த ஆற்றல் என்பது நமக்கு வரும். இந்த மனோசக்தியை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஜோசப் மர்ஃபி எழுதின பல புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை நம்ம படித்தோம்னா அந்த மனோசக்தி என்பது நமக்கு சேவகன் மாதிரி. நம்ம சேவகனை எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம், இது செய் அது செய்யு, இந்த மனோசக்தியை கூட நம்ம சேவகன் போல் நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியது அனைத்தையுமே நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். இதுதான் மனோசக்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.